வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசுல அமைச்சு பணியாளர்களாக, அதாவது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல உதவியாளரா பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு எவ்வளவு ஊதிய முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்லணும் அப்படிங்கிறது தான் உதவியாளரா பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இந்த உதவியாளர் அசிஸ்டன்ட் போஸ்ட்ங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியா இருக்கு. ஒரு ஆபீஸ்லயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமைங்கிறது உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்ப இருக்கிறது. ஆனா இந்த போஸ்டுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது மிக மிக குறைவுங்க. பேசிக் தேவை எவ்வளவுனா வெறும் 20,600 மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த பதவிக்கு மொத்தம் 2 வகையில வராங்க. ஒன்னு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி, இன்னொன்னு ப்ரொமோஷன்ல வர்றது, ஜூனியர் ஸ்டாண்ட்ல இருந்து அசிஸ்டண்டா. இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தகுதி என்னன்னா டிகிரி படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இரவு பகலா படிச்சு 2 வருஷம் 3 வருஷம்லாம் படிச்சு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி பதவியில வந்து உக்காந்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் நீங்களே தெரியும், 20,600 மட்டுமே. ஆனா அவங்களுக்கு படிச்சிருக்கிறது வந்து டிகிரி வேலை தான் அந்த பதவிக்கான தகுதியா இருக்கு. சம்பளம் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொன்று ப்ரமோஷன் மூலியமா வருது. ஏற்கனவே இளைநிலை உதவியாளராக பணிபுரிஞ்சு இருக்கக்கூடிய ஒருத்தர் 8 to 9 வருஷம் கழிச்சு அசிஸ்டண்ட் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் வெறும் 1,100 மட்டுமே டிஃபரெண்ட். மேக்சிமம் எல்லாருக்குமே அதே டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லைங்க. வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் ப்ரொமோஷன் கிடைக்குது. வெறும் 1,100 டிஃபரெண்ட்டை வச்சுட்டு வேற டிஸ்ட்ரிக்ட்ல எப்படிங்க ஒர்க் பண்ண முடியும்? இது கண்டிப்பா அனைவருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு 1,100 8 to 9 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன்ல வரக்கூடிய ஒரு போஸ்டுக்கு வெறும் 1,100 டிஃபரெண்ட்ங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறத கண்டிப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது இல்லாம இந்த உதவியாளர் போஸ்ட்ங்கிறது அப்படியே கம்பேர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இப்போ அதே உதவியாளர் போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேசிக் பே 29,200 ரூபாய், நமக்கு 20,600. டிஃப்ரெண்டா பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமங்க, நம்ம தமிழ்நாடு அரசை விட்டு வேற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அதிகம். தமிழ்நாடை விட்டு தெலுங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா 22,460 ரூபாய் அவங்களுக்கு பேசிக் பே. கேரளாவுக்கு 26,500 ரூபாய் பேசிக் பே. கர்நாடகாவுக்கு 27,650 ரூபாய் பேசிக் பே. ராஜஸ்தான்ல 20,800 ரூபாய். எப்படி பார்த்தாலும் நம்மளை விட மற்ற ஸ்டேட் அதிகமாக தாங்க இருக்காங்க உதவியாளர் போஸ்டினுடைய பேசிக் பே. ஆனா இந்த உதவியாளருக்கு கொடுக்கக்கூடிய லெவல் 10 பே மேட்ரிக்ஸ்ல அதுக்கு அடுத்த லெவல் இருக்கக்கூடிய லெவல் 11க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் பே 35,400 ரூபாய். அடுத்த லெவலுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இந்த 7th பே கமிஷன் பிக்ஸ் பண்றதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளோ டிஃபரெண்ட் கொடுக்குறாங்க? லெவல் 10 கீழே பார்த்தீங்கன்னா, லெவல் 11 கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேசிக் பே கொடுத்துட்டு என்ட்ரி லெவல்ல கொண்டு வந்துட்டு லெவல் 11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டா இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லெவல் 11 கீழே இருக்கிறத இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை. ஏன்னா லெவல் 11ல பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் ஐடிஐ படிச்சவங்களுக்குமே இருக்கக்கூடிய பதவியாக இருக்குது. டிகிரி லெவல் படிச்சவங்களுக்கும் அந்த லெவல் 11 இருக்கு. ஆனா இந்த அமைச்சு பணியாளர் இருக்கக்கூடிய டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு லெவல் 10 பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதிகமா கூட கேட்கலங்க. ஒன்னு லெவல் 11 கொடுங்க, இல்லையா லெவல் 10க்கும் லெவல் 11க்கும் நடுவுல ஒரு லெவல் கிரியேட் பண்ணி அதை கொடுக்கலாம். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா பணிச்சுமை அதிகம். ஒரு டிகிரி லெவல் போஸ்ட் 8 to 9 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், இது எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியான பேசிக் பே பிக்ஸ் பண்ணியிருக்கிறத எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்களுடைய குடும்பத்தை ஒரு டிகிரி லெவல் போஸ்ட்ல போய் உட்காந்தியும் ஒரு ஒரு ரொம்ப கீழ்நிலை தரத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலதான் இந்த கோரிக்கையை எல்லா உதவியாளர்களும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை இப்ப மட்டும் கொடுக்கலங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 அப்ளிகேஷன் மேல போய் சேர்ந்திருக்கிறதா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்பையும்
அனைத்து உதவியாளர்களும் சேர்ந்து எங்களுடைய கோரிக்கையாக நாங்க வைக்கிறோம். ஏன் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன காரணத்தினால எங்களுக்கு இன்னும் பேசிக் பே அதிகமா கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, மற்ற ஸ்டேட்டுக்கும் உதவியாளருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ஒரு ஜேஏல இருந்து 8 to 9 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய ஒரு உதவியாளருக்கு வெறும் 1100 தான் டிஃபரெண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க காரணமா வச்சு எங்களுடைய கோரிக்கையை நாங்க கேட்கிறோம். கண்டிப்பா மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய உதவியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்க கோரிக்கை மனுவும் கொடுக்கிறோம். கண்டிப்பா இதை ஏற்றுக்கிட்டு இதை அப்படியே நடைமுறைப்படுத்த சொல்லலைங்க. இதை ஆராய்ஞ்சி இது உண்மை அப்படிங்கிறத தெரிய வரும் பட்சத்துல எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் அனைத்து உதவியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. நன்றி.